அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதிலளித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், இஸ்லாத்தில் வட்டி ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இஸ்லாத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட மிக முக்கிய ஒன்றாக வட்டி இருக்கிறது. வட்டியை பற்றி இறைவன் மிக கடுமையாக தன்னுடைய அருள்முறை வேதத்தில் சொல்கின்றான். யார் வட்டிக்கு வாங்குகின்றாரோ, யார் வட்டிக்கு விடுகின்றாரோ, யார் அதற்கு சாட்சியாக இருக்கின்றாரோ அவர்கள் படைத்த இறைவனுக்கு எதிராகவும் அவன் அனுப்பிய தூதருக்கு எதிராகவும் வாளேந்தி நிற்கக்கூடிய ஒரு பாதகமான செயலை செய்வதாக இறைவனும் அவனுடைய தூதர் அவர்களும் வட்டியை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் வட்டி என்பது ஒரு தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கால அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி என்பது தடுக்கப்பட்டது. வட்டி என்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என நபிகளார் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையில் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். வட்டி என்பது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு செயல். இஸ்லாத்தை பொறுத்தவரை வட்டிக்கு விட்டு பணம் ஈட்டுவதும் அல்லது பணத்தை வாங்கி வட்டி கொடுப்பதும் அதற்கு உறுதுணையாக இருப்பதும் சரிசமமான குற்றமாகவே பார்க்கப்படுகிறது. வட்டி எந்தளவிற்கு பாதகமானது என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்கள், சர்வசாதாரணமாக வட்டி பல வகையில் இன்றைக்கு அது ஒரு தொழிலாக செய்யப்படுகிறது. மாத வட்டி என்கிறார்கள், வார வட்டி என்கிறார்கள், தின வட்டி என்கிறார்கள், மீட்டர் வட்டி என்கிறார்கள், மணி வட்டி என்கிறார்கள், பிளேடு வட்டி என்கிறார்கள். இப்படி பல வகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு மணிக்கு இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் என வட்டி வசூல் செய்யப்படுகிறது. வாரத்திற்கு இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் என வசூல் செய்யப்படுகிறது. மாதத்திற்கு இவ்வளவு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என வட்டி வசூல் செய்யப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்குகிறார் என்றால் அவர் 10% மாதம் மாதம் வட்டி தர வேண்டும். அதாவது 1000 ரூபாய் தர வேண்டும். அந்த 10,000 ரூபாயை அவர் ஒரு வருடம் வைத்திருந்தார் என்று சொன்னால் மாதம் மாதம் 1000 ரூபாய் என சுமார் 12,000 ரூபாய் அவர் வட்டிக்கு மட்டும் கொடுக்கின்றார். அப்போ அசல் 10,000 ரூபாய், ஒரு வருடத்தில் வட்டி மட்டும் 12,000 ரூபாய். இப்படி வட்டி என்பது மாத வட்டி, சில இடங்களில் வாரத்திற்கு இவ்வளவு தொகையை நீ கொடுக்க வேண்டும், மணிக்கு இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் என ஒரு நிர்ணயம் செய்து வட்டியை வசூல் செய்கிறார்கள். இந்த வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் அவசரத்திற்கு வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மருத்துவமனையில் போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும், அல்லது அத்தியாவசிய ஒரு தேவை இருக்கும். அந்த சூழ்நிலையில் தான் போய் வட்டிக்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், துயரப்படுறான், அவனுடைய அத்தியாவசிய தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்ட தருணத்தில் மனிதநேயம் என்பது மறந்து அவனுடைய அந்த கஷ்டத்தை காசாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வட்டி என்கின்ற இந்த பாதகமான நிகழ்வில் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவசரமாக தேவைப்படுபவர்களுக்கு, அத்தியாவசியமாக தேவைப்படுபவர்களுக்கு, நோய் நொடியிலால் பாதிக்கப்படுறாங்களே, இவங்களுக்கு அவசரத்துக்கு யார் பண உதவி செய்வாங்கிற ஒரு கேள்வி எழும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன், அப்போ ஒருவர் கஷ்டப்படுறாரு, ஒருத்தருக்கு ரொம்ப அவசியமான தேவை இருக்கிறது. அப்போ அவருடைய கஷ்டத்தை போக்குவது, அவருடைய தேவையை நிறைவேற்றுவது ஒரு சக மனிதனுடைய கடமை என்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். உதாரணத்துக்கு அவருடைய மகன் கல்வி நிறுவனத்தில் படிக்கணும், கல்வியை கட்டணும் அப்படின்னா அவருக்கு அழகிய முறையில் கடன் கொடுங்க. அந்த கடன் என்பது வட்டியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதமோ அவருக்கு கால அவகாசம் கொடுத்து அவருக்கு நீங்கள் கடன் கொடுங்க. அந்த கால அவகாசத்துக்குள்ளே அந்த பணத்தை அவர் திருப்பி தரலை அப்படின்னாக்க மீண்டும் அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அப்படியும் அவர் தரவில்லை என்று சொன்னால் அவருக்கு கொடுத்த அந்த கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுங்க. இறைவனிடத்தில் அதற்கு மகத்துவமான கூலி இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய துயரங்களை போக்குவதற்கு, அவனுடைய நோய் நொடியை போக்குவதற்கு, அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் கடன் கொடுக்கணும். அது அழகிய முறையில் இருக்கணும். அவன் திருப்பி தரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கூடுதலாக வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியும் முடியலையா, இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்து அந்த கடனையே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இப்போ இந்த வட்டி மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுவதாக இருக்கிறது.
ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 400 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா 10,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் குறைஞ்சபட்சம் 75 ரூபா 80 ரூபா எடுத்து வைக்க வேண்டியிருக்கு வட்டிக்காக மட்டுமே. இப்படி வருமானத்தில் ஒரு பகுதியை அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா மீத தொகையை வைத்து அவனுடைய வாழ்க்கையை நடத்துவது எந்த அளவிற்கு சிரமமான ஒன்று. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வட்டியோட வட்டி சேர்ந்து குட்டி போட்ட விஷயமெல்லாம் இருக்கும். ஒருத்தர் 10,000 ரூபா வாங்கியிருப்பார், 10 மாதம் வட்டி கொடுக்கலன்னா அது ஒரு 12,000 ரூபா, மொத்தம் 22,000 ரூபா சேர்த்து அது அசலாக வைக்கப்பட்டு அதற்கும் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல குடும்பங்கள் இந்த வட்டியினாலே சீரழிந்து தற்கொலை செய்து கொள்ள நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் சுமார் 1880 பேருக்கு மேற்பட்டவங்க கடன் தொல்லையினால் தற்கொலை செய்திருக்கிறாங்க. அது வட்டிக்கு பணம் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் அது வட்டி மேலே வட்டி போட்டு அந்த வட்டி ஒரு பெரும் தொகையாகி அந்த வட்டியினால் மான மரியாதை இழந்து குடும்ப கௌரவத்திலிருந்து ஒரு மனிதன் தத்தளிக்கக்கூடிய நிகழ்வில் தான் என்ன செய்கின்றான், இதிலிருந்து மேலே வழியே இல்லையா அப்படிங்கிற காரணத்துக்காக தற்கொலைங்கிற முடிவுக்கு போகிறான். அப்போ ஒரு 1800 பேர் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, அந்த வட்டியை கொடுக்க முடியாதனால தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ 1000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தாலும் சரி, அப்போ ஒரு உயிரோட மதிப்பு என்பது இந்த பணத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். 2023ஆம் ஆண்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்க சுமார் ஒரு 730க்கும் மேற்பட்டவர்கள் விவசாயிகள் கடனால் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வாங்குறது எதற்குனா வேளாண்மை செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க செலுத்த முடியலை. அந்த கடன் மிகப்பெரிய அளவிற்கு வட்டியோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மலையளவிற்கு ஒரு பெரும் தொகையாக நிற்கும் பொழுது விவசாயிகள் செய்வதறியாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தற்கொலை செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த வட்டி என்பது மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக, அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடியதாக இருக்கிறது. பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும், தனியார் வங்கிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரதான வருமானமே வட்டியை வைத்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு தொகையை கொடுக்குறாங்க, கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டுங்கிற அடிப்படையில் கடன் கார்டை கொடுக்குறாங்க. அந்த கடனை வாங்கி அடைக்க முடியாதவர்கள் கோர்ட்டுக்கு அலைவதும் மானத்தை மரியாதையை இழந்து அவர்கள் பரிதவிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வங்கிகள் மட்டுமல்ல, தனிநபர் மட்டுமல்ல, நிறுவனங்கள் மட்டுமல்ல, எல்லோருமே வட்டி வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வட்டி வாங்கி அந்த பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க. மாதம் ஒரு 20,000 ரூபா வட்டி கட்டணும் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்கட் வட்டிக்கு வாங்காமல் தயார் பண்ணும் பொழுது 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட்டை விற்றுற முடியும். இப்போ அவர் வட்டிக்கு வாங்கி அந்த அசலுக்கு வட்டி கட்டணும், இதையெல்லாம் கணக்கிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 10 ரூபா பிஸ்கட்டுங்கிறது 12 ரூபா ஆகிறது. அப்போ ஒரு நிறுவனம் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்தால் அந்த வட்டியை சமாளிப்பதற்கு நுகர்வோர் மேலே தான் என்ன செய்கிறாங்க, விலையேற்றத்தை வைக்கிறாங்க. அப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா வட்டி என்பது நுகர்வோரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வட்டி வாங்குறவர் மட்டும் பாதிக்கலை, அது மக்கள்கிட்ட அந்த பொருள் சென்றடையுத அந்த பொருளை வாங்கக்கூடிய மக்களுக்கும் பார்த்திங்கன்னா மறைமுகமாக விலையேற்றங்கிற அடிப்படையில் வட்டியினால் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வட்டி இல்லாமல் ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுக்கு வட்டியை கணக்கிடாமல் செலவு செய்த தொகையை மட்டும் கணக்கிட்டு அவங்க விற்பனை செய்தால் குறைந்த தொகைக்கு ஒரு நுகர்வோர் பொருளை விற்பனை செய்ய முடியும். இது கம்பெனிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாடும் பார்த்திங்கன்னா வட்டியில் மூழ்கி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2025 $120 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா கடன் பெற்று இருக்கிறது. நான் உலக வங்கியில் மட்டும் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக தனியார் அமைப்புகள் இதர அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 730 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கிறது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வட்டி மட்டும் இந்திய அரசாங்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாடு சுமார் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 63 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறது. அதுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி வட்டியை செலுத்தி கொண்டிருக்கிறது என்றால் இந்த வட்டியெல்லாம் எங்கேருந்து வசூல் செய்யப்படும்? இன்றைக்கி இந்தியா நாட்டில் செலவு செய்யக்கூடிய செலவில் சுமார் 23% வட்டிக்காகவே உலக வங்கிக்காகவும் தனியார் அமைப்புக்காகவும்
வெளிநாட்டில் கடன் வாங்கியதற்காகவும் இந்திய அரசாங்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் மீதும் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1,23,000 ரூபாய் கடனில் இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு 143 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா இந்தியா பட்டு இருக்கக்கூடிய கடனை சராசரியாக நாம் பகிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட 1,23,000 ரூபாய் கிட்ட கடன் இருக்கிறது. அப்போ இந்திய அரசாங்கமும் வட்டியை வாங்கித்தான் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதாக சொல்கிறாங்க. உலக வங்கியில் வட்டி வாங்குகிறாங்க. அமெரிக்கா போன்ற ஆதிக்க மிகுந்த நாடுகள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடுகள்கிட்ட வட்டிக்கு வாங்குறதுனால அவர்கள் சொல்வதை அவர்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டிய நிலைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இதே நீங்கள் வந்து வட்டிக்கு இல்லாத ஒரு நாடு செயல்பட முடியுமா? வட்டிக்கு உலக வங்கியில் வாங்கணும், வெளியில் தன்னார்வ அமைப்புகள்கிட்ட வாங்கணும், வெளிநாடுகளில் வாங்கணும். அப்படி வாங்கி தானே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செய்திருப்பதனால பல நாடுகள், அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா வட்டிகள் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. வட்டி வாங்காமல் ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோமே ஈரான் நாடு பார்த்திங்க அப்படின்னாக்க ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டில் வட்டி என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களிடத்திலிருந்து ஒரு முதலீடு தொகையை வாங்கி அதை வந்து அரசாங்கத்துடைய நிறுவனங்களில் முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தில் ஒரு பகுதியை அந்த குடிமக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி வட்டிக்கு வாங்காமல் மக்கள்கிட்டேருந்தே அந்த பணத்தை வந்து வாங்கி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலீடு செய்து அந்த முதலீடிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை அந்த குடிமக்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு நாடு வட்டியில் முழுகாமல் எப்படி முன்னேற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக ஈரான் இருக்கிறது. நீங்கள் உலகளவில் இன்றைக்கி அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடையை விதித்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவே அஞ்சி ஓடக்கூடிய அளவிற்கு, இஸ்ரேலெல்லாம் பின்வாங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஆயுதங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வல்லரசாக மிகப்பெரிய தன்னிறைவாக ஈரான் இருக்கிறது என்று சொன்னால் எங்கேருந்து இந்த பொருளாதாரம் வந்தது? நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் உள்நாட்டில் மக்கள்கிட்டேருந்து முதலீடு பெற்று அந்த முதலீடு நிறுவனங்களில் முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த குடிமக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்துதுன்னா, ஒரு வட்டி என்பது இல்லாமல் ஒரு நாடு முன்னேறும் என்பதற்கு ஈரான் போன்ற நாடுகள் இன்றைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறது. ஒரு மனிதன் வட்டிக்கு வாங்குகிறான் விடுகிறான் என்று சொன்னால், வட்டிக்கு துணையாக இருக்கிறான் என்று சொன்னால், மறுமை நாளில் அவன் சைத்தான் தீண்டப்பட்டவனாக எழுப்பப்படுவான். அவனுக்கு மிக கடுமையான நரக வேதனை உண்டு என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணும் மறுமையை நம்பக்கூடியவர்கள். அவர்கள் இறைவன் தடுத்த ஹராமாக்கிய ஒரு செயலை செய்தால் மறுமை நாளில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய கடுமையான நரகத்தில் வேதனை வழங்கப்படும் என்கின்ற அச்ச உணர்வோடு வாழக்கூடியவர்கள், இறைவனுக்கு அஞ்சியவர்களாக இறைவன் தடுத்த அந்த வட்டியிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் வட்டிக்கு விடுவதை முற்றிலுமாக தவிர்க்கிறார்கள். 100க்கு 100 இல்லை என்று சொன்னாலும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஒரு பொருளை வாங்கி அதை வட்டிக்கு கட்டக்கூடிய அந்த வட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வில் இருந்தும் தன்னை காத்துக்கொள்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்ட சில இஸ்லாமியர்களை நீங்கள் பார்த்தால் வியந்து போவீர்கள். வங்கி போன்ற வட்டி தொடர்புடைய நிறுவனங்களில் கூட பல லட்சம் ரூபாய் ஊதியம் கிடைத்தும் அந்த வேலையை வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு வட்டிக்கு சாட்சியாகவோ கணக்கு எழுதுவதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த வேலையை உதறி தள்ளக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் வட்டி என்பது மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பாதகமான செயலாக இருக்கிறது. இது இம்மையில் மனிதனுக்கு கடுமையான வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்படி விலகிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய அருட்கொடை இந்த பூமியிலும் இருக்கிறது, மறுமையிலும் மகத்துவமான சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் எங்களுக்கு வாக்களித்திருப்பதால், எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதால் அதை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பின்பற்றுகிறார்கள். அதன் மூலம் தன்னிறைவான ஒரு வாழ்வை இஸ்லாமியர்கள் வட்டி தொழிலில் ஈடுபடாமல் தன்னிறைவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.